சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சேதுபதி தமிழ்ச்செல்விக்கு ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டுருப்பாரு. அவங்களுக்கு எக்ஸாம் போகிறதுலேருந்து, எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டு நல்லபடியாக வர வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்சியிலேருந்தே தகவல் வந்தனால, இதை மீற முடியாமல் ராஜாங்கமும் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா, சின்ன மருமகளை எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு உட்காந்து இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி படிச்சுட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதி வெளியே படுக்க முடியாமல் உள்ளே படுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ என்ன திடீர்னு உள்ளே படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெளியே தூக்கம் வரல அதான் உள்ளே வரேன். இப்போ என்ன உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வேற ஆஃப் பண்ணுறாரு. நான் தான் படிச்சுட்ருக்கேன்ல, இப்போ போய் எதுக்கு லைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு தூக்கம் வரும், நீ படிக்காமல் போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, லைட் இல்லைன்னா என்னால் படிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளக்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி படிக்கிறாங்க. அதுவும் கத்தி கத்தி படிக்கிறாங்க. இதனால சேதுபதினால தூங்கவே முடியல. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் போகுது. கத்தி படித்தா தான் எனக்கு மனப்பாடம் ஏறும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. கத்தி படிக்காமல் இருந்தால் தான் மனசில் நிற்கும்னு சொல்லிட்டு சேதுபதி ஒரு சைடு சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.